கோதவாடி ஊராட்சியில் அங்கன்வாடி மையம் மற்றும் நவீன கழிப்பிடம், தரைமட்ட தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி திறந்து வைத்தார். கோவை கிணத்துக்கடவு ஒன்றியம் கோதவாடி ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நடுநிலை பள்ளி வளாகத்தில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் KR ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. திறப்பு விழாவில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். மேலும் புதியதாக கட்டப்பட்ட நவீன கழிப்பிடம் மற்றும் தரைமட்ட தண்ணீர் தொட்டி ஆகியவற்றையும் திறந்து வைத்தார். இதுகுறித்து ஈஸ்வரசாமி MP பேசுகையில், தளபதியாரின் அரசு மக்களுக்கான அரசாக சிறந்து செயல்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கான அரசாக தொடர்ந்து செயல்படுகின்றது. சமூக நீதியை காக்கின்ற வகையிலும் தளபதியாரின் அரசு சிறந்து விளங்குகின்றது. மேலும் பாராளுமன்ற அவையில் சார்பற்ற நிதி மிகவும் குறைவாகவே வழங்கப்படுகிறது. அதிலும் 18% GST வரி பிடிக்கும்போது வழங்கப்படும் நிதி பற்றாக்குறையாகவே உள்ளது. எனவே மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற நிதியை அதிகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் KVKS சபரி கார்த்திகேயன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் கிணத்துக்கடவு வடக்கு ஒன்றிய செயலாளர் கிரி கதிர்வேல், மாவட்ட விவசாய தொண்டர் அணி தலைவர் KM மயில்சாமி, மாவட்ட சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் அல்தாப் உசேன், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சுரேஷ்குமார், சொக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருநாவுக்கரசு, மாவட்ட பிரதிநிதி AP செந்தில்குமார், தம்பி ராசு, கோதவாடி கிளை செயலாளர்கள் இளங்கோ, சின்னு என்கிற ஜெயக்குமார், வார்டு உறுப்பினர்கள் இந்திராணி ராஜ்குமார், மகேஸ்வரி ஜெயக்குமார், பிரதிநிதிகள் நாகராஜ், பாலகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியாருடைய உத்தரவை அடுத்து நமது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம் மற்றும் சமுதாய நலக்கூடங்களை இன்றைய தினம் நாம் திறந்து வைத்திருக்கின்றோம். மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் உட்பட கழகத்துடைய முக்கிய பெருமர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றார். மக்களுக்கான அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இயங்கி வருகிறது. குறிப்பாக பெண்களுக்கான அரசாக தொடர்ந்து ஐயா தலைவர் கலைஞர் ஐயா காலத்திலிருந்து இன்றைய நிலை வரை சமூக நீதியை காக்கின்ற வகையிலும் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுக்கக்கூடிய அரசாக நான் தளபதியார் அரசு விளங்கி வருகிறது. அதற்கு அடுத்ததாக விவசாயிகளுக்கான அரசாக கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுக்கக்கூடிய அரசாக விளங்கி வருது. நம்மளாம் கிராமங்களுக்கு சென்று போன சமயத்தில் நமது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் மக்கள் பெரும்பான்மையான ஆதரவை கொடுத்ததை தொடர்ந்து மக்களுக்கான பணிகளை செய்து வருகின்ற சமயத்தில் பாராட்டுகின்ற வகையில், முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் கிராமங்களில் எல்லாம் மிக சிறப்பாக ஆட்சி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பணிகளை எல்லாம் மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. GST சம்பந்தமாக பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக அது தலைவர் அதுக்குண்டான என்ன செய்யணும், அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பார் என்பது தெரியும். ஏற்கனவே நாங்கள் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்லாம் பாராளுமன்ற அவையிலே மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய பிரதமர் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஆண்டுதோறும் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கின்றார்கள். அந்த 5 கோடி ரூபாய் என்பது பற்றாக்குறை. அதிலையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த 5 கோடி ரூபாய் GST வரியாக 18% பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. அதை மாற்றியமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏன்னா 6 சட்டமன்ற தொகுதியில் அமையப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினரோட நிதியை நான் ஒப்பீடு செய்து பார்க்கும்போது பாராளுமன்ற உறுப்பினருக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 கோடி ரூபாய் இருந்தால்தான் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும். இந்த அரசு அதில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கேன். எதிர்பார்க்குறோம் அதை. நன்றி.